ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். பகவான் தன்னுடைய பெருமைகளை எந்தெந்த இடத்தில் வைத்து என்னால் சிந்திக்க முடியுமோ அதை பற்றி நீங்க சொல்லணும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, கேஷு கேஷு ச பாவேஷு அப்படின்னு கேட்டார் இல்லையா? அப்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒவ்வொரு இடத்திலையும் படைப்பின் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் காமிக்கிறார். ஏன்னா முக்கியமானதை மட்டும் நான் சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சார். முதல்ல ஆத்மாவாக நான் தான் இருக்கேன் அப்படிங்கறத ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள்ல தன்னை இப்படி எல்லாம் நீ தியானிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி கொண்டு வந்தார். ரொம்ப சந்தோஷமாக படைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்சைட்டை நமக்கு பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். கடைசியா நாம பார்த்த விஷயங்கள், நாகர்களில் நான் அனந்தனாக இருக்கிறேன், எதெல்லாம் நீர் தேவதைகளாக இருக்கிறதோ அதில் நான் வருணனாக இருக்கிறேன், பித்ருக்களில் அர்யமாவாக இருக்கிறேன், கட்டுப்படுத்துவது போக்குவரவை கட்டுப்படுத்துவதில் நான் தர்மமாக யமனாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அடுத்தது சொன்னார், தைத்தியர்களில் நான் பிரகலாதனாக இருக்கிறேன். அசுர குலத்துல இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு அசுரன் யாரு அப்படின்னா பிரகலாதன். அதனால அந்த பிரகலாதனாக நான் இருக்கிறேன். கலையதாம் அப்படிங்கிற கலையதாம்னு சொன்னா கணக்கு பண்ணுபவர். கணக்கு பண்ணப்படுவதற்கே அதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னா நேரம் தான், காலம். இந்த காலமாக நான் கால தத்துவமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மிருகங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கமாக நான் இருக்கிறேன். அடுத்தது சொன்னார், பட்சிகளில் நான் வைனதேயனாக இருக்கிறேன். அதை பத்தி சொல்லறச்சே ஒரு சின்ன தப்பா எடுத்து போன கிளாஸ்ல, அருணனுக்கும் முக்தாவுக்கும் பிறந்தவர் வைனதேயன்னு தப்பா சொல்லிட்டேன். அருணன் வைனதேயனாகிய அந்த கருடனுக்கு பிரதர். காஷ்யப முனிவருக்கும் வினதாவுக்கும் பிறந்தவர் தான் இந்த கருடன். இதை நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா நான் தப்பா சொல்லிட்டேங்கிறதுனால அதை மாத்திக்கோங்க, அப்படியே இருந்துடக்கூடாது. காஷ்யப முனிவருக்கும் வினதை அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் வைனதேயன். அப்புறம் சொன்னார், தூய்மைப்படுத்தக்கூடியவற்றிலெல்லாம் நான் எதுவா இருக்கேன்னா காற்றாக இருக்கிறேன். காற்றுதான் அசுத்தங்களை நீக்கக்கூடியதாக தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்போனா, இந்த உடம்பு டெய்லி ஃபிட் ஃபார் ஒர்க்கிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த காற்று உள்ள போய்கொண்டு கொண்டு இருக்கிறதுனாலதான் நம்மளோட பாடியே ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். காற்றுன்னு ஒரு தத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உடம்பு ஃபங்க்ஷனே ஆகாது. அதுல என்ன வேலை பண்றது அப்படின்னா, நல்ல காற்றை உள்வாங்கிக் கொண்டு நமக்கு தேவையில்லாத, அது கெட்ட காற்றுன்னு நான் சொல்லல, நமக்கு தேவையில்லாத அந்த காற்றை வெளியே விடுகிறது. அது வேற ஒரு ஜீவனுக்கு தேவையானது. சோற்றுத்துருத்தி அப்படின்னு திட்டுவர் இந்த உடம்ப தாயுமானவர். சோற்றுத்துருத்தியை சதமெனவும் உண்டு உண்டு தூங்க வைத்தவர் ஆர்கொலோ. என்னப்பா நான் இந்த இதுல பிரம்ம ஞானத்துல நான் ஞான நிஷ்டையில இருப்பேனான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் நான் 24 மணி நேரமும் எது கிடைக்கும் சாப்பிடறதுக்குன்னு சாப்பிட்டு இந்த உடம்பெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறேன் நான். மலப்பாண்டம் அப்படின்னு ஒரு இடத்துல இதெல்லாம் உடம்பு மேல வைராகியம் வரணுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இந்த காற்றை பத்தி நம்ம இப்பதான் தத்துவபோதத்துல எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பிராணன், பஞ்ச பிராணன் அதெல்லாம் படிக்கிறோம். இங்க சொல்ற தூய்மைப்படுத்துபவற்றும் நான் காற்றாக இருக்கிறேன். பவனக அஸ்மி. சஸ்திரபிருதாம், நன்றாக ஆயுதங்களை ஏந்தி போராடக்கூடியவர்களுள் நான் ராமனாக இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம போன தடவை பார்த்தோம். ராமனுடைய
ஆயுதம் தாங்கி ராமன் போர் செய்யக்கூடிய அழகை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது, டைமும் பத்தாது அப்படிங்கிறதுக்காக நாம ஒன்னே ஒண்ணு மட்டும் பார்த்தோம். அந்த ஆச்சா மரத்தை அவர் 7 ஆச்சா மரத்தை ஒரே ஒரு அம்பினால் துளைத்தார் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை மட்டும் பார்த்து ராமனுடைய பெருமையை பற்றி சிந்தனை பண்ணினோம். ஜஷானாம் மகரஹ அப்படின்னு நீரில் வாழக்கூடிய மீன்கள் அப்படின்னா அந்த மீன்கள்ல நான் மகர மீனாக இருக்கிறேன். பலத்துக்காக சொல்றது, மிகவும் பலம் பொருந்தியது மகர மீன் அப்படிங்கறதுனால அத சொல்றது. அப்புறம் பார்த்தோம் ஸ்ரோதசாம். ஸ்ரோதசாம்னா நதி அப்படின்னு அர்த்தம். ரிவர், இப்படி ஃப்ளோயிங் வாட்டரா இருக்கணும். சும்மா ஒரு இடத்துல நிக்க, எல்லாத்துக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கு. இந்த நீர்நிலைகள்லயே எல்லாத்துக்கும் ஏரி, குளம், குட்டை, சால், இப்படி நிறைய பெயர்கள் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. அது மாதிரி இங்க நதி அப்படின்னு சொன்னா அது ஓடிக்கொண்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிக்க கூடாது. அப்படி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நதியில நான் ஜாஹ்னவியாக இருக்கிறேன்னு சொல்றாரு அவர். நான் சொன்னேன் ஜாஹ்னவி அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படிங்கறத அடுத்த சத்சங்கத்துல சிந்தனை பண்ணலாம் அப்படிங்கறதோட நம்ம லாஸ்ட் சத்சங்கத்தை நிறுத்தினோம். கங்காவதரணம் அப்படிங்கிற கதைய உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். பகீரதனுடைய பிரயத்தனத்தின் காரணமாக இந்த கங்கையானவள் பூமிக்கு கொண்டு வரப்பட்டாள் அப்படின்னு. முதல்ல காஞ்சஸ் அப்படிங்கிற இந்த கங்கை இந்த ஊரை சேர்ந்ததே கிடையாது, அதாவது பூமியை சேர்ந்தது கிடையாது. இது ஆகாசத்தை சேர்ந்தது. ஆகாச கங்காவாக அவள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாள். இந்த பகீரதனுடைய முன்னோர்கள் ஒரு 60,000 பேரு. யார் சாரி 60,000 60 மறந்து வச்சு கொஞ்சம் பேர் அந்த அவர்களுடைய உடல்கள் எல்லாம் தீக்கு இரையாகி பாதாள லோகத்தில் இருக்கிறது. இந்த பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தீக்கிரையான முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு நற்கதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு கங்கையை வரவழைக்கணும்னு சொல்லப்படுது. இந்த கங்கை வரணும் அப்படின்னா அது இந்த ஊர்ல இல்லையே, அது வேற ஊர்ல அல்லவா இருக்கு. அதனால அந்த ஊர்ல இருக்கிறத வாங்கணும்னு சொன்னா நம்ம தபஸ் பண்ணிதான் வாங்கணும் அப்படிங்கறதுனால அவர் தபஸ் பண்றார். தபஸ் பண்ணும் பொழுது அந்த கங்கையானவள் ரொம்ப ஃபோர்ஸோட அங்கிருந்து பூமிக்கு வரத பார்த்து இது பூமி தாங்காது, இவ்வளவு ஃபோர்ஸ்ல வந்ததுன்னா பூமி சுக்கு நூறாகி உடைஞ்சு அண்டத்துல இதுவாகிடும், வெறும் டஸ்டா போயிடும் அது. அதனால அதை தாங்கி அதை கண்ட்ரோல்டா விடுறதுக்கு ஒருத்தர் வேணும்னு சிவபெருமான் கிட்ட எல்லாரும் கேட்கறதுனால அவருடைய ஜடையில் அந்த கங்கையை தாங்கி கொண்டு அந்த கங்கை திரும்ப அந்த ஜடையில இருந்து ஒரு கண்ட்ரோல்டு ஃப்ளோவோடு இந்த பூமிக்கு வருது. அப்படி பூமிக்கு வரும் பொழுது பகீரதனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, நம்ம எப்படியாவது இந்த பாதாள லோகத்துக்கு அழைத்து கொண்டு போய் நம்முடைய முன்னோர்களை கரையேற்றி விடலாம் அப்படின்னு. அந்த வந்து கொண்டிருக்கிற வழியில ஜானு அப்படின்னு ஒரு மகரிஷி, அவருடைய தபோவனம் இருக்கு. அந்த இடத்துல அவங்க ரொம்ப ஃபோர்ஸா அந்த கங்கா மாதா வர்றதுனால அவருக்கு ரொம்ப கோபம் அந்த கங்கையை அப்படியே பிடிச்சு விடுறாரு. இப்ப அவருடைய வயிற்றுல அடைபட்டு போயிட்டா கங்கை. இந்த பகீரதன் ஏற்கனவே பகீரத பிரயத்தனம்னு சொல்றோம், ஏன்னா பல வருட காலம், பல 1000 வருட காலம் அவன் தவம் பண்ணி இந்த கங்கையை கூட்டிட்டு வந்திருக்கான். சாதாரணமான விஷயம் இல்லை. இப்படி போய் ஒருத்தரோட வயிற்றுக்குள்ள இப்ப அடைஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவர்கிட்ட போய் அவன் மறுபடியும் முறையிடுகிறான். நான் ஒரு ரொம்ப பெரிய பர்பஸ்க்காக கூட்டிட்டு வந்தேன், நீங்க தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சரி நான் குடிச்ச கங்கை வெளியில வரட்டும் அப்படின்னு காது வழியாக வெளியில வருது அப்படின்னு புராண கதை. இந்த காது வழியாக இப்ப ஒரு தரம் கண்ட்ரோல் ஆகி வந்தது, இப்ப காது வழியாக இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி அது வெளியில வருது. அப்படி வந்த கங்கையைத்தான் அழைத்து கொண்டு போய் பாதாள லோகத்தில் வெறும் சாம்பலாக இருக்கக்கூடிய தன்னுடைய முன்னோர்களுக்கு அவர் செய்ய வேண்டிய இதெல்லாம் செஞ்சு அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பினார்ங்கிறது கதையுடைய முடிவு. இங்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜாஹ்னவிங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா ஜானுங்கிற முனிவருடைய காதிலிருந்து வந்ததனால் ஜாஹ்னவி என்ற பெயர் வந்தது. ஜானுவிடமிருந்து பிறந்தது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல ஜாஹ்னவி. கங்காதரன் அப்படின்னு நம்ம ஈஸ்வரனை சொல்றோம். ஏன் சொல்றோம்னா கங்கையை தாங்கி கொண்டவர் அப்படிங்கிறதுனால சொல்றோம். அதே போல இங்க ஜாஹ்னவிங்கிறது இந்த ஜானு கிட்டேந்து வந்ததுனால. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்
இதுல என்ன அப்படின்னா, இந்த கங்கை அப்படிங்கறது அந்த நேம் இருக்குல்ல, அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, அகம் கமயதி இதி அகங்கா அப்படின்னு இந்த கங்கைக்கான ஒரு டிரைவேஷன் இருக்கு. அகம்னா பாபம்னு அர்த்தம். கமயத்தினா அதை நீக்கிறதுன்னு அர்த்தம். பாபத்தை நீக்குபவள் கங்கா. இதுதான் அந்த டெபினேஷனுக்கு அர்த்தம். இப்ப எல்லாரும் கொலோக்கியலா என்ன சொல்றாங்க, கங்கையில குளிச்சா பாவம் போயிடும், கங்கையில குளிச்சா பாவம் போயிடும். ஏன்னா கங்கைங்கிற பேர், அந்த அந்த பேர் வந்து கங்கா அப்படிங்கிறது அதைத்தான் குறிக்கிறது. அதே அந்த பேரே அதை குறிக்கிறது, கங்கைக்கு அந்த பவர் இருக்கு அப்படிங்கிறது. விவகாரிக்கத்துல நாம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுல ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கு. இந்த கங்கை அப்படிங்கிறது பாபத்தை நீக்கிறதுங்கிறது எது அப்படின்னா, பிரம்ம வித்தை தான் அந்த பாபத்தை நீக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சர்வ பாப பிரமுச்சியதே பகவான் இங்கேயே 3வது ஸ்லோகத்துல சொன்னார், இதே 10வது அத்தியாயத்துல. எப்போ? பிரம்ம வித்தையினால. பிரம்ம வித்தையினால ஒருத்தன் எல்லா பாபங்களையும் கடந்து போகிறான். அதுதான் கங்கையில வந்து குளிக்கும் பொழுது பாபங்கள் போறது அப்படின்னு சொன்னா, அது எப்படி கங்கையையும் பிரம்ம வித்யையும் ஒன்னா கோக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்ம வித்யானது, இந்த ஆத்ம வித்யானது எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு ஸ்லோகம் சொல்றோம். அந்த சதாசிவனாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சிரசிலிருந்து கங்கை வந்திருக்குன்னா, அந்த நாலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் குருவா இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட இருந்து, அவரே நேர வந்து எல்லாருக்கும் பாடம் எடுக்க முடியாது இல்ல, அதனால அடுத்த இந்த ஒவ்வொரு குருவா அப்படியே இது ஃபாலோ ஆகி 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 நம்மளுக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்திருப்பார். அந்த குருக்கு வந்து அந்த குருட்டேந்து நமக்கு வந்து நம்ம கிட்டேந்து இன்னும் கொஞ்சம் சிஷ்யர்களுக்கு போறது அப்படிங்கிறது, இதுதான் பரம்பரா. அப்ப இந்த கங்கையானது அவர்கிட்டேந்து நேர வந்து அப்படியே பூமிக்கு வரல, ஜானு வாங்கிக்கிறாரு. இப்ப ஜானு அப்படின்னு அந்த அந்த ஏன் வாங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இப்படித்தான் பிரம்ம வித்தை வருது அப்படிங்கிறது. அவர்கிட்டேந்து அவர் வாங்கி கொண்டதை அவரிடமிருந்து மற்றவர்கள் பெறுகிறார்கள். இப்ப நம்ம எப்படி வந்து இந்த வித்தையை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கேட்டு 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 கேட்டுதான் வாங்கிக்கிறோம். ஒருத்தரும் போய் குரு கிட்ட உட்கார்ந்து பொறுமையா கேட்டு, அதுக்கப்புறம் அசிமுலேட் பண்ணி, அதுக்கப்புறம் நாம அதை புரிஞ்சு கொண்டு, அதுக்கப்புறம் நமக்கு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா யாருக்காவது நம்ம எடுத்து சொல்லிக் கொடுப்போம். இப்படித்தான் இந்த வித்தையானது வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு தத்துவார்த்தமான விளக்கம். இந்த ஜாந்தவிங்கிற பேரை ஏன் போட்டார்னா, கங்கை இப்படி வெளியில வரும்போது இந்த தத்துவார்த்தமான விளக்கம் இது பிரம்ம வித்தையாகத்தான் அதை பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த கங்கா வந்து பெரினியல் ரிவர் அப்படின்னு சொல்றது. பெரினியல் ரிவர்னா என்ன? வற்றாத ஜீவ நதின்னு அர்த்தம். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இது ஏன் பிரம்ம வித்தையாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் சொல்லியிருக்கார். அதை சொல்றேன் உங்களுக்கு. இது ஏன் வந்து பிரம்ம வித்தைனா, ஒண்ணு வந்து இது சதாசிவ சமாரம்பாம்னு அங்க சிவபெருமான் கிட்டே இருந்து வந்தது. ஏவம் பரம்பரா பிராப்தம், ஒரு குரு கிட்டே இருந்து வந்து அது வெளியில எல்லார்கிட்டையும் இப்ப இருக்கு. இன்னொன்னு, இது வந்து வற்றாத ஜீவநதி. பிரம்ம வித்யையும் வற்றாதது. குடுக்க 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 அது வற்றவே வற்றாது. இங்கேருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட், அங்கேருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட், அங்கேருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்னு போய்கொண்டுதான் இருக்குமே ஒழிய, போச்சுப்பா எல்லாம் தீர்ந்து போச்சு டப்பா காலி அப்படின்னு தூக்கி வைக்க போறது இல்லை. அது அவ்வளவு இருக்கு. வற்றாத ஜீவ நதியாக இந்த பிரம்ம வித்யான இந்த பரம்பரா அந்த மாதிரி பெருநியலா இருக்கு. இந்த குரு பரம்பரா இருக்கே, இது ஒண்ணு கீழே வந்து கொண்டே இருக்கிறது. இல்லாம பரம்பரா நின்று போச்சுன்னே இருக்கவே இருக்காது. வெளியில தெரியாம இருக்கலாம். ஒரு குருவோட பரம்பரா வெளியில தெரியாம இருக்கலாம், தெரியப்படுத்தப்படாம இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா பரம்பரா இல்லாம இருக்கவே இருக்காது. அது சைலண்டாவது எங்கேயாவது கண்டினியூ ஆயிக்கொண்டேதான் இருக்கும். அதுதான் அதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. மூணாவது, இந்த கங்கையில குளிச்சு எழுந்தா நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, ஒரு அபரிமிதமான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. குளிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன ஸ்பெஷாலிட்டி? கங்கா கங்கா கங்காங்கிறாங்களே, என்ன ஸ்பெஷாலிட்டின்னு குளிச்சு பார்த்தா தெரியும். அது ஒரு தனி
புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கறது. அதேதான் இந்த பிரம்ம வித்யைங்கிற கங்கையில குளிச்சாலும் நமக்கு ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்கிறது. இவ்வளவு நாள் நான் என்னை இப்படி லிமிட்டடா நினைச்சிருந்தேனே, இல்லையா நான் அன்லிமிட்டெட் பிரம்மனா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி இருக்கே, அதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற அந்த சாமியம், இந்த ஈக்குவேட் பண்ணறதுக்கான ஒரு விஷயமா தெரியுது. இன்னொரு ஒரு அழகான விஷயம் சொல்றார். அது என்ன அப்படின்னா, இப்ப கங்கை வந்து கங்கோத்ரியில இருந்து கல்கட்டா வரைக்கும் போய் கடல்ல கரைக்கிறது. எங்க வேணாலும் குளிக்கலாம் இல்லையா? கங்கையில எங்க குளிச்சா என்ன அப்படின்னா, ஆனா எந்த இடத்துல வந்து சுழி இருக்கு, எந்த இடத்துல வந்து சுழல் இருக்கு, ஆழம் எவ்வளவு இருக்கு நமக்கு எப்படி தெரியும்? எனக்கு கங்கையில குளிக்கணும், கங்கை இங்க ஓடுறது, நான் போய் உழறேன் அப்படின்லாம் உழ முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆழமா இருக்குல்ல, அவ்வளவு ஆழம், அவ்வளவு அகலம் எல்லாம் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, இந்த இடத்துல குளிச்சா உனக்கு சேஃப் அப்படின்னு கட்டங்கள் வைக்கிறாங்க. கட்டங்கள்னா படித்துறைகள். இந்த படித்துறையில உட்கார்ந்து நீ குளிச்சனா நீ அந்த இடத்துல கங்கையை என்ஜாய் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கங்கையில குளிச்சதுக்கான ஒரு பலனும் உனக்கு கிடைக்கும். அதுதான் அந்த கட்டங்கள். ஏன்னா கட்டம் இல்லாத இடத்துல நம்ம குளிச்சோம்னா எவ்வளவு ஆழம்னே தெரியாது. முதல்ல இருக்கும் தெரியாது, எங்க என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதே மாதிரிதான் பிரம்ம வித்தை இவ்வளவு ஆழமா அகலமா பெரிய சமுத்திரமா இருக்கு, கங்கை ஆட்டமா பெருசா இருக்கு. எல்லா புஸ்தகத்தையும் நான் வாங்கி, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும், தமிழ் தெரியும், என்னால படிச்சுட முடியும், என் பாஷையில தான் அது இருக்கு, அதனால பெரிய விஷயமே இல்ல, நான் படிச்சு படிச்சு எல்லாம் புரிஞ்சிருவேன் அப்படின்னு நினைச்சு நீயா உழ முடியாது. ஒரு தகுந்த குரு வேணும். அவரோட கைடன்ஸ்ல அவர் சந்நிதியில உட்கார்ந்து படிச்சாதான் அந்த ஃப்ரெஷ்னஸ்ங்கிறது வரும். கங்கையில குளிச்சா ஃப்ரெஷ்னஸ் வரணும்னா கட்டத்துல குடிக்கணும், முழுகி போயிடணும்னா எங்கேயான போய் விழலாம். கரெக்டா? அது மாதிரி இந்த கங்கையுடைய அத ரொம்ப அழகா இந்த கம்பேரிசனை வந்து பரமார்த்தாஜி பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இவ்வளவு அழகா இத வந்து யோசிச்சு, இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை மைண்டா இருந்தது. இது நல்லா இருக்கு, இந்த இந்த கம்பேரிசன் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் போன சத்சங்கத்து. இப்ப நாம 32வது ஸ்லோகத்துல இருந்து படி. सर्गाणामादिरन्तश्च मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानां वादः प्रवदतामहम्. அர்ஜுன, அகம் நான், சர்க்காணாம் படைப்புகளின் ஆதிகி ஆதியும், அந்தக ச அந்தமும், மத்தியம் ச ஏவ நடுவும், வித்யானாம் வித்யைகளுள், அத்தியாத்ம வித்யா ஆத்ம வித்யை, பிரவததாம் வாதம் செய்வோருடைய, வாதக வாதம், நக தத்துவத்தை நிர்ணயிக்கும் வாதம், அகம் நான். இங்க ஒரு 3 விஷயத்தை சொல்றார். சர்க்கானாம் நான் படைப்புகளின் ஆதியும் அந்தமும் நடுவும் ஆவேன். வித்யைகளுள் ஆத்ம வித்யை ஆகிறேன். வாதம் செய்வோருடைய வாதம் நான். 3 விஷயம் சொல்லிருக்கு. இப்போ படைப்புகளின் ஆதி அந்தம் மத்தியம் 3 நான் தான் அப்படின்னு சொல்றேன். இங்கேதான் நம்ம 20வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அகம் ஆதிஷ்ட மத்தியஞ்ச பூதானாம் அந்த ஏவச்ச. திருப்பி அதே விஷயத்தை எதுக்கு கொண்டுறாருங்க? வை இட் இஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? இப்பதானே சொன்ன ஆதி மத்தியம் அந்த எல்லாம் சொல்லி திருப்பி ஆதி மத்தியம் அந்த எதுக்கு? இங்க வேற வார்த்தை போடுறார், சர்க்கானாம். இந்த சர்க்க அப்படிங்கிறதுக்கு 2 இது இருக்கு, அர்த்தம் இருக்கு. ஒண்ணு படைப்பு, இன்னொன்னு செயல். அப்படி இந்த படைப்புலயே இங்க ஒரு வேரியேஷன் கொடுக்கிறார் வியாக்கியானத்துக்கு. படைப்புன்னு அங்க சொன்னது வந்து பூதானாம்னு சொன்னதுனால எல்லா உயிரினங்களிலும்னு புரிஞ்சுட்டோம். இங்க படைப்புன்னு சொன்னா உயிருள்ள உயிரற்றவைகள் அனைத்திற்கும் ஆதியும் மத்தியமும் அந்தமுமாக நானே இருக்கிறேன். அப்போ சேத்தனமாக இருந்தாலும் சரி, ஜடமாக இருந்தாலும் சரி, சேத்தனம்னா உயிருள்ள, ஜடம்னா உயிரற்ற, இப்படி எப்படி இருந்தாலும் சரி அதுக்கான ஆதியும் அந்தமும் முடிவும் மத்தியமுமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் நாம, இருக்கிறது எல்லாத்துலயும்
ஆரம்பத்திலையும் இருக்கேன், மத்தியமா நடந்து கொண்டிருக்கிறதையும் இருக்கேன், அது முடியும் பொழுதும் நான் தான் இருக்கிறேன், நான் மட்டுமே இருக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாவற்றிலும் படைப்பே நான், படைப்பே நான், படைப்பே இறைவன் புரிஞ்சுக்கிறதுங்கிறது உயர்ந்த ஒரு புரிதல். அதைத்தான் இங்க புரிய வைக்கிறார் பகவான். இன்னொரு அர்த்தம் சொன்னேன், சர்க்கம்னா செயல் அப்படின்னு சொன்னேன். இந்த செயல் அப்படிங்கிறது இப்ப எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்னு, இப்ப நான் வந்து கீதை வகுப்பு எடுக்கணும், இது ஒரு செயல். வகுப்பெடுப்பது என்பது ஒரு செயல். எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது முதல்ல மனசுல ஏற்படுறது, அதுக்கு பெயர் சங்கல்பம் அப்படிங்கிறது. இதுதான் ஆதி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, சங்கல்பம் பண்றேன்ல, இது ஆதி. அப்புறம் எடுக்கிறது போது செயல் நடந்து கொண்டு இருக்கிறது, இது மத்தியமம். எடுத்து முடிச்சாச்சு, வகுப்பு முடிச்சாச்சு, அப்ப அது அந்தம். சங்கல்பம் ஏற்படும் போதும், அது செயல் நடைபெறும் போதும், செயல் முடிவு பெறும் போதும் அனைத்திலும் இறைவனே இருக்கிறார். இங்க இறைவன் இல்லாம ஒரு விஷயமே கிடையாது. எல்லா செயல்களிலும் இறைவன் தான் நிறைந்திருக்கிறார். அது எல்லாம் நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப வந்து மனசுக்கு வந்தது இந்த வகுப்புங்கிறதுனால அப்படியே சொல்லிட்டேன். நீங்க எதை வேணா போட்டுக்கலாம். சமையல் பண்றதாகட்டும், துணி அயன் பண்றதாக இருக்கட்டும், ஒரு தையல் தைக்கிறோமா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு கார்டனிங் ஒர்க் பண்ணி, எந்த வேணா ஒர்க் போட்டுக்கோங்க. எந்த செயலாக இருந்தாலும் அதன் ஆதி மத்தியம் அந்தம் எல்லாம் இறைவன் தான் நிறைந்திருக்கிறார். அப்ப என்ன கொண்டு வர முயற்சி பண்றார் பகவான்னா, த டிவினிட்டி இன் எவ்ரி திங், அவ்வளவுதான். எல்லாமே தெய்வீகமானது. இந்த செயல் மட்டமானது, அந்த செயல் நல்லது. யார் சொன்னது? ஒருத்தர் கிளீன் பண்ண ஒரு ஒரு தடவை வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இருக்கு எல்லாருக்கும் அத கிளீனிங்க மட்டம் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு தடவை கிளீன் பண்ணாம விட்டுட்டாக்க அப்ப என்ன பாடுபடும் போது தெரியும். கிளீனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால மட்டம்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. பொதுவாக நினைக்கிறதுனால அதை சொன்னேன் எக்ஸாம்பிள். ஒரு கம்பெனியே எடுத்துக்கொண்டோம்னா சிஇஓக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு கிளீனருக்கும் இருக்கு. இந்த ஒர்க் இம்பார்ட்டன்ட், அந்த ஒர்க் இம்பார்ட்டன்ட், அது ஒரு விதத்துல இம்பார்ட்டன்ட், இது ஒரு விதத்துல இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. இன் அதர் வேர்ட்ஸ், டிவினிட்டி இல்லாம எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயும் டிவைன் கிரேஸ் ஆனது இருக்கு. அததான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய க்ளோரி வந்து எல்லா இடத்துலயும் இருக்குப்பா. நீ இதுல இருக்கு, இதுல இல்லைன்னு பிரிக்கவே வேண்டியதில்லை. எல்லா செயல்களிலும் நான் இருக்கிறேன். நம்ம புரிஞ்சுக்கணும். என்னதான் எல்லா செயல்கள்னு இப்ப பின்னாடி சொல்லுவார், தியூதம் அப்படின்னு ஒரு இதுல நான் இருக்கேன். ஏன்னா தியூதம்ங்கிறது இது பகடை ஆடுறது. அப்ப வந்து கெட்டதுல எல்லாம் கூட பகவான் இருக்கார். நம்ம உடனே நம்ம அதையே எடுத்துக்க கூடாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பகவான் நம்மளை எதை நோக்கி செலுத்துறாருன்னா, எல்லா உயர்ந்த விஷயங்களிலும் என்னை பார்க்க கற்றுக்கொள்னு சொல்றாரு இல்லையா, அதனால நம்ம அதுல போக்கஸ் ஜாஸ்தியா இருக்கணும். ஆனா இதுல ஒன்னு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கிறதுனால ஓ இதையும் இருக்காரு, அப்ப அங்கேயும் போய் நம்ம வந்து நல்லா பகடை ஆடலாம், நம்ம நல்லா இது பண்ணலாம், கேம்பிளிங்லாம் நம்ம பண்ணலாம் அப்படி நினைக்க கூடாது. நினைக்க மாட்டோம். இருந்தாலும் ஒரு டிஸ்கிளைமருக்காக சொல்லி வைக்கிறேன். நான் எல்லா செயல்லையும் இருக்காருன்னா கொலை பண்றதுல கூட இருக்காரு தானே, அது கூட சங்கல்பம் செயல் எல்லாம் வருது அப்படின்னு. ஏன்னா எப்படி வேணா நம்ம மனசு வந்து எப்படி வேணாலும் யோசிக்கும். தர்மமா இருக்கணும். ஏன்னா தர்மத்திற்கு விருத்தம் இல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன்னு முன்னாடி சொல்லியிருக்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சிடக்கூடாது. இப்ப இந்த இதுல எல்லாம் போடுறாங்க பாருங்க, இப்போ இந்த மீடியால எல்லாம் ஒரு ஃபுல் பேட்டியில ஒரு லைன் எடுத்துப்பாங்க, அந்த லைனை பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது இப்படித்தான் பேட்டியே இப்படித்தான் அப்படி, அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாத்தையும் பகவானோட வேர்ட்ஸும் அப்படித்தான் முன்னாடி பின்னாடி பார்த்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது சர்க்கானா முடிச்சிட்டோமா? வித்யானாம். வித்யை அப்படின்னா என்ன? படிக்கிறது. நான் ஒரு டபுள் பிஹெச்டி வாங்கியிருக்கேன், நியூக்ளியர் சயின்ஸ்ல பிஹெச்டி வாங்கியிருக்கேன். பெரிய ஆள் தான், இல்லைன்னே சொல்ல முடியாது. நான் படிக்கிறதே பெரிய விஷயம். அதுல ஒரு பிஹெச்டி பண்றதுங்கிறது பெரிய விஷயம். என்ன ஆகுது? அது பண்ணின உடனே என்ன கிடைக்கிறது? இதுக்கு என்ன வேலை கிடைக்கும், எந்த இடத்துல இதுக்கு வந்து ஓப்பனிங் இருக்கு, முதல்ல அந்த ஓப்பனிங்கை நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எங்கேயாவது தேடி கீடி இப்ப இருக்கிற நௌக்கரி எல்லாத்துலயும் போட்டு பார்த்து ஆன்லைன்ல எல்லாம் ஜாப் எல்லாம் நல்லா சர்ச் பண்ணி நல்ல ஜாபுக்கு போய் உட்காந்துச்சு. அங்க பக்கத்து டேபிள்ல இருக்கிறவன் சொல்றான், நீ இதான் பண்ணிருக்கியா? நான் போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். உடனே ஒரு ஆசை, சே நம்ம ஒரு பெரிய விஷயமா நினைச்சுன்னு வந்தோம், இங்க பார்த்தா நம்மளை விட பெருசா அதையும் படிப்போமே. சரி அதை படிச்சா எனக்கு நிம்மதி ஆயிடுமான்னு. அதை படிச்ச உடனே என்ன ஆகுது? என்னது இது, இதெல்லாம் படிச்சுட்டு நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது, நான் போகணும்ல, ஐ ஷுட் கோ அப்ராட் அப்படின்னு போயாச்சு.
அங்க போனா அவன் சொல்றான், நீ இதெல்லாம் உங்க ஊருதுப்பா, நாங்க வந்து இங்க தனியா கோர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், நீ இதெல்லாம் நீ பண்ணுனாதான் இங்க நீ பிழைக்க முடியும். சரி பண்ணு, எல்லாத்தையும் பண்ணு. பண்ணா நான் பெரிய நிம்மதி ஆயிடுறேன், நான் எனக்கு நிம்மதிக்காக அது கிடைச்சுடுறதா. அப்ப நான் உட்காந்து ஒரு ஒரு இடமா தேடுறேன், இங்க நிம்மதி கிடைக்கும். ஏன்னா படிக்காம இல்ல, நான் நல்லா படிச்சவன் தான். ஆனா நான் தேடு 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 தேடுன்னு தேடுறேன், எங்கேயுமே எனக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்ல. இந்த உலகியல் கல்வி அப்படிங்கிறது நிம்மதியை கொடுக்காது. எதுதான் அப்ப எனக்கு நிம்மதியை கொடுக்கும்? நான் கடைசி வரைக்கும் அதை வச்சு நான் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா நிம்மதி ஆயிடும் நினைக்கிறேன். 60 வயசு என்ன ரிட்டையர் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் நான் கன்சல்டன்டா வரட்டுமான்னு கேட்டு எங்கேயான போறேன். அதுக்கப்புறம் என்ன வந்து வெளியில ஏத்துறாங்க, அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு ஒரு ஹானரரி ஜாபாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் போறேன். இப்படியே நான் போய்க்கொண்டே இருக்கிறேன். எதை நோக்கி அப்படின்னா, ஏதாவது எனக்கு இதுல இருந்து கிடைச்சிடாதா, எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடாதா அப்படிங்கிறதுனாலதான் போய்க்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம உலகத்துல பாக்குற விஷயத்தை தான் சொல்றேன். ஒரு வித்யை, அந்த ஒரு வித்யை நீதான் நிறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சுன்னா, நான் எதுக்கு நிறைவை தேடி வெளியில அலையணும்? அகம் பூர்ணக, நான் தான் பூர்ணமானவன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா, எதுவுமே எனக்கு வந்து பூர்ணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நானே ஏற்கனவே நிறைவாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வித்தியை எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நான் எதை நோக்கியும் ஓட வேண்டிய தேவையில்லாமல் இருக்கும் இடமே சொர்க்கம் என்று நிம்மதியாக இருக்கேன். என்னால எந்த வித்தியால முடியறதோ அந்த வித்தியை தான் வசந்த வித்தியை. அதனால பகவான் என்ன சொல்றார், நான் அந்த ஆத்ம வித்யாக இருக்கிறேன், அந்த பிரம்ம வித்யாக நான் தான் இருக்கிறேன். எது உனக்கு அல்டிமேட்டம் பாதான் நான். நம்ம இது கேர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்லோகாஸ் ஆஃப் 9th சாப்டர் ராஜ வித்யா நீ ஏன் சொல்றோம், அங்க நிறைய பேசியிருப்போம். மறந்து போச்சுன்னா திருப்பி அங்க போய் ஒரு தடவை கேட்டுக்கலாம். எதற்காக இந்த வித்யை ராஜ வித்யை எனப்படுகிறது? அப்ப ஆத்ம வித்யாக நான் இருக்கிறேன். அது என்ன பண்றது? ஆக்சுவலா ஆத்ம வித்யை எனக்கு என்ன கொடுக்கிறது? நிறைவை கொடுக்கிறது. நிறைவு நான் என்று உணர்த்துகிறது. நிறைவை கொடுக்கல, அது கூட நிறைவை கொடுக்கல, சொல்லவே கூடாது அந்த மாதிரி. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைவான ஸ்வரூபம் தான். அப்ப எனக்கு என்ன பண்றது அப்படின்னா, அஜ்ஞான நிவிருத்தி பண்றது. நான் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை நீக்குகிறது. நீக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையான ஸ்வரூபம் தானாவே வெளிப்படுகிறது. அப்ப எனக்கு நான் பூர்ணம் அப்படிங்கிறது நன்றாக புரிகிறது. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நடக்கிற விஷயம் என்னன்னா, அஜ்ஞான நிவிருத்தி நடக்கிறது. இந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, நான் பந்தப்பட்டுக்கிறேன். நான் இந்த உடம்பு மனசு புத்தியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு இதை சார்ந்த இந்த உலகத்தோடு நான் பந்தம் ஏற்படுகிறது. அதனால நான் அதுல இருந்து விடுபட முடியாமல் நான் கஷ்டப்படுறேன். திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இழைக்கிறேன். எனக்கு இந்த அஜ்ஞானமானது போன உடனே இந்த பந்தம் பவ பந்த விமுக்திகி, அதுதான் வந்து இந்த ஆத்ம வித்யினுடைய பெரிய பெருமை பலன். ஏன் இத வந்து இவ்வளவு இத வந்து ரொம்ப குக்கியமா இருக்கு, ரொம்ப இது உயர்ந்த வித்யைன்னெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, உலகத்துல இருக்கக்கூட எந்த ஒரு வித்யையும் கொடுக்க முடியாத ஒரு நிறைவை இந்த வித்யானது கொடுக்கிறது. நீங்க எக்ஸாம்பிள நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு போட்டு பொருத்தி பார்த்துக்கலாம். நிறைய ஹோம்ஒர்க் பண்ணலாம். நம்மளே கூட இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை கோர்சஸ் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்ன்ற ஆசை இருந்ததுனாலதான் முதல்ல இதுக்கே வந்தோம் நம்ம. ஏன்னா அந்த ஆசை இல்லாதவங்களால எதையுமே படிக்க முடியாது. ஆனா இது வந்ததுக்கு அப்புறமா எது படிக்கிறதுனாலும் அதுல ஒண்ணும் இல்லையே, சாரமே இல்லையே, இதுதான் முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுறது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஆத்ம வித்யா 6th பேட்ச் சேருங்கன்னு சொல்லி சொன்னேன் நான். முதல்ல ரொம்ப ரிலக்டண்டா இருந்தாரு, சேரவே இல்லை. அப்புறம் ஏதோ அதுக்கு கியூரியாசிட்டி வந்துடுத்து சேர்ந்துட்டாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும், இன்ட்ரோ கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டாரு அப்படியே. திடீர்னு அப்புறமா அந்த மெயில்ல வந்து கிளாஸ் வந்திருக்குன்னு, சரி என்னதான் போட்டிருக்கு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாராம். போன வாரம் வந்திருந்தார் வீட்டுக்கு வந்து சொன்னார் இந்த விஷயத்த. அப்புறம் நான் ஒரு கிளாஸ் கேட்டேன், அப்புறம் 2 கிளாஸ் கேட்டேன், அப்புறம் 3 கிளாஸ். எனக்கு அப்புறம் இதுக்கு போகதான் மீதி டைம்னு எனக்கு புரிஞ்சிடுது. சுவாமிஜி அப்படி என்ன வந்து ஆக்கிரமிச்சுட்டார் அப்படின்னு சொன்னார். கேட்டாதானே புரியும் என்ன சொல்ல வர்றாரு சுவாமிஜின்னு. அப்ப கேட்க கேட்க கேட்கதான் நமக்கு அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள்லாம் வெளியில போகும். அது தானாவே நமக்கு அந்த ஆத்ம வித்யினுடைய பிரயோஜனத்தை நம்மளால உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனாலதான் பகவான் சொல்றாரு, ஆத்ம வித்யாக இருக்கிறேன்.
எந்த வித்யை நான் நிறைவானவன் என்று உணர்த்தி என்னை இந்த உலக விஷயங்களை தேடி ஓடாமல் இருக்க வைக்கிறதோ அதுவே உயர்ந்த வித்யை. அந்த ஆத்ம வித்யாக நான் இருக்கிறேன். அடுத்தது பிரவததாம். பிரவததாம்னா வாதம் செய்பவர்களுடைய வாதமாக நான் இருக்கிறேன். வாதக அகம் அப்படிங்கிறது. இந்த வாதம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் பேசிக்கிறது. நார்மலா என்ன மீனிங்னா ரெண்டு பேர் பேசிக்கிறது. அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஜல்பம் அப்படின்னு சொல்றது, அப்புறம் விதண்டாவாதம் அப்படின்னு இருக்கு, அப்புறம் விவாதம்னு இருக்கு, வாதம்னு இருக்கு. இந்த ஜல்பம்னா என்ன அர்த்தம்னா, நான் பேசுறதையே பேசிட்டு இருப்பேன், உங்களை பேசுறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டேன், நான் பேசுறதுதான் கரெக்ட் வேற சொல்லிட்டு இருப்பேன், நான் லிசனும் பண்ண மாட்டேன், நான் என்கிட்ட ஏதாவது ஃபால்ட் இருக்குமான்னு கூட யோசிக்க மாட்டேன், நான் என்ன பேசினாலும் அதுதான் கரெக்ட்னு சொல்லி நான் பேசிட்டே இருப்பேன். நான் மட்டும் தான் பேசுவேன், நீங்க பேசவே முடியாது. என்ன பேசுறத நீங்க கேட்டதான் ஆகணும், அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் ஜல்பம். அதுக்கு ஸ்ட்ரெயிட் மீனிங் வாச்சியார்த்தம் என்னன்னா வளர்றதுன்னு அர்த்தம். எனக்கையோ வளரிட்டு இருக்கான்ப்பா, அவன் வேற வேலை இல்லை அவனுக்கு, அவன் பேசுறதே பேசிட்டு இருக்கான், யாரையும் பேச கூட விட மாட்டான் அப்படின்னு சொல்றோம்ல வீட்டுல, அதுதான் அந்த ஜல்பம் அப்படிங்கிறது. அடுத்தது விதண்டாவாதம். விதண்டாவாதம்னா எப்படி இருக்கும்னா, எப்ப பாரு எதிர்க்க இருக்கிறவன் தப்பாதான் பேசுறான், கிரிட்டிக்கலாவே அப்ரோச் பண்றது. நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு பொறுமையா நீ சொல்லு, நான் கேட்டுட்டு பதில் சொல்றேன் அப்படிலாம் கிடையாது. நீ சொல்றது தப்புதான், நீ உனக்கு தெரியல, மட்டம் தட்டுறது. நீ அந்த விவாதத்துக்கு வரக்கூடிய ஆட்களை நான் பேச இது பண்ணிருக்கேன் நீ மட்டும் அப்படின்னு அந்த மட்டம் தட்டி கிரிட்டிக்கலாவே எவாலுவேட் பண்ணி அவனுடைய சென்டென்சஸ், வேர்ட்ஸ், அவனுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாழாக்குறது. இதுதான் விதண்டாவாதம். விதண்டாவாதம் பேசிக்கொண்டே இருப்பது அப்படின்னா அதுவும் வேஸ்ட் டாக். அது இப்ப இந்த டிவியில் நடக்கிறதுல அது பூரா இந்த ஜல்பம் அண்ட் விதண்டாவாதம் இதுலதான் சேர்க்கணும், வேற எதுலயுமே சேர்க்க முடியாது. விவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா விசேஷவாதம்னு அர்த்தம். விசேஷவாதம்னா என்ன விசேஷம்னா, இப்ப எனக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்கு, நான் இதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது, இன்னார் இப்படி சொல்லியிருக்காங்க, மாணிக்க வாசகர் இப்படி சொல்லியிருக்கார், ஞானசம்பந்த பெருமான் இதை பத்தி இப்படி பேசியிருக்கார், சேக்கிழார் இப்படி எல்லாம் சொல்றார், இந்த அடியார் இதை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் 2-3 ரெஃபரன்சஸோட என்னுடைய வாதத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, எதுல இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். இந்த ரெஃபரன்சஸ்ல இருந்து அவங்க தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி அட் த சேம் டைம் ஃபர்தர் ஆர்குமெண்ட்டை ஃபர்தரா கொண்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸை நான் ஏற்படுத்துறேன். இதுதான் விசேஷமாக பண்ணக்கூடிய வாதம். அதனால நான் என்ன ஆறேன்னா, நானும் என்ரிச் ஆறேன், எதிராளியும் என்ரிச் ஆகுறாங்க. அப்ப 2 பேருக்குமே நாலேஜ் டிரான்ஸ்பர்ங்கிறது ஆகுது, உருப்படியா ஏதோ ஒரு வேலை நடக்குறது. சோ இந்த விவாதம் அப்படிங்கிறது, ஆனா இப்ப பேரெல்லாம் விவாதங்கள்னு போடுறாங்க, அரசியல் விவாதங்கள், அந்த விவாதங்கள், அதெல்லாம் இந்த ஃபார்மேட்ல நடக்கிறதானா இல்லதான், ஏதோ ஒண்ணு நடக்குது. அதான் சொல்லிட்டேனே, இங்க உட்காந்து 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற எந்த இதை நீங்க ரிமோட்டை திருப்பினாலும் அது ஜல்பம் விதண்டாவாதம் 2லதான் ஒரு, வேற ஒண்ணுலயுமே வராது. குட் ஃபார் நத்திங், யூஸ்லெஸ், அவ்வளவுதான். அதனால டயட்டே வேஸ்ட் பண்றதுங்கிறது வேஸ்ட். அதுல அடுத்தது பிரவததாம் வாதக அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரவததாம் அப்படின்னு சொன்னா தத்துவத்தை நிர்ணயம் பண்றதுக்காக 2 பேர் பேசுறது. வாதம் அப்படின்னு சொன்னா லாஸ்ட் இது சொல்றேன், டைப் வாதக. 2 பேர் இந்த தத்துவத்தை நிர்ணயம் பண்றதுக்காக நான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன், நீயும் சொல்லு அப்படிங்கறத. அதாவது தத்துவத்தைன்னு சொல்லும்போது உண்மையை, டு ஃபைண்ட் த ட்ரூத், உண்மையை அறிவதற்காக பேசக்கூடியது அப்படின்னு. நமக்கு ரொம்ப ஃபேமஸா நமக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது, மண்டன மிஸ்ரரும் இவர் சுரேஸ்வராச்சாரியாராக மாறின மண்டன மிஸ்ரரும் ஆதிசங்கரரும் பண்ணின அந்த வாதம். இந்த வாதம் எதுக்கு பண்ணது? மண்டன மிஸ்ரர் அப்படிங்கிறவர் கர்மகாண்டி, கர்மத்தினாலேயே முக்தி அப்படின்னு பேசக்கூடியவர். இவர் சந்நியாசத்தினால் முக்தி, அதாவது கர்மத்தை விட்டால்தான் முக்தின்னு இவர் பேசுறார். இவர் கர்மத்தோடையே கூட முக்தி அடையலாம் அப்படின்னு இவர் பேசுறார். 2 பேருக்கும் காமனா ஒரு ஜட்ஜ். அந்த ஜட்ஜ் மண்டன மிஸ்ரருடைய மனைவியவே ஜட்ஜா வச்சு இந்த வாதமானது நடக்கிறது. இந்த வாதம்ங்கிறதுல நீ உனக்கு அறிவு இல்ல, உனக்கு மூளை இல்ல, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ இந்த ஸ்ருதி படிச்சிருக்கியா, இந்த இது படிச்சிருக்கியா, இந்த சூத்திரம் படிச்சிருக்கியா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நான் சொல்ற விஷயத்துக்கு ஸ்ருதியில இதெல்லாம் பிரமாணமா இருக்கு,
அதனால ஸ்ருதினா வேதம், வேதத்துல இதெல்லாம் பிரமாணமா இருக்கு. இத பேஸ் பண்ணித்தான் நான் இப்ப சொல்லி கொண்டிருக்கேன். நீ இத கட் பண்ணி ஆர்கியூ பண்ணணுமானா நீ ஒரு பிரமாணத்தை எடு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எடுப்பாங்க, திருப்பி அதை கட் பண்ணி இவங்க இப்படி கட் பண்ணி சொல்லும் பொழுது ஒரு இடத்துல இவர் சொல்றத கட் பண்ணி சொல்றதுக்கு அவருக்கு சோர்ஸ் இல்ல, கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்துல இவர் ஜெயிச்சதாக அர்த்தமா இருக்கு. அப்போ உண்மை நிர்ணயிக்கப்படுகிறது. ஏன்னா அந்த உண்மைக்கு மாற்றாக இன்னொன்று சொல்ல முடிஞ்சாத்தானே இந்த உண்மை பொய் ஆகும். அதனால இந்த உண்மையை பொய்த்து போக வைக்க முடியவில்லை. அப்போ இதுதான் உண்மைன்னு நிர்ணயம் பண்ணி ஓகே யூ ஆர் த வின்னர் அப்படின்னு சொல்றதுன்னா இதுதான் வாதம். ஆக்சுவலா இந்த வாதம் இப்ப நம்மளோட வாழ்க்கையில பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வாதம்ங்கிறதே இப்ப நம்ம கிடையாது. நம்ம இதை எப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய குருநாதர் எல்லாம் சொல்லி கொடுக்கறதா நமக்கு இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும்? இதுதான் வாதம். அப்ப பகவான் என்ன சொல்ற, நான் அந்த வாதமாக இருக்கிறேன். அப்ப வாதம்னு சொல்லும் பொழுது சரியான தரவுகளோடு, சரியான உதாரணங்களோடு, சரியான கொட்டேஷன்ஸோட இங்கத்தான் இது இருக்கு அப்படின்னு டிஃபீட் பண்ண முடியாத மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் பாயிண்ட் ஒண்ண நீ எடுத்து வச்சியானா அந்த இடத்துல பகவானுடைய குளோரி வெளியில வருது. அதான் விஷயம். பேசுறதுங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம். சில வக்கீல்கள் ஏன் வந்து ரொம்ப ஜொலிக்கிறாங்க, சில வக்கீல்கள் ஏன் ரொம்ப படிச்சிருந்தா கூட யூஸ்லெஸ்ஸா இருக்காங்க? அந்த திறமை இல்ல. அதை எடுத்து வைக்கக்கூடிய அந்த உண்மையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த திறமைங்கிறது இருக்க மாட்டேங்கிறது. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் அட்டாக்கே இருக்காது. இந்த வாதம்ங்கிறதுல பர்சனல் அட்டாக்கே இருக்காது. சம்வாதம் அப்படின்னு சொன்னா மோட்ச விஷய ஞான பரிமாற்றம் அப்படிங்கிறார் சுவாமிஜி. ரெண்டு பேர் சம்வாதம் ஆவையோகோ அப்படின்னு எல்லாம் நம்ம படிக்கிறோமே. சம்வாதம்னாலே நல்ல வாதம். அது நல்ல வாதம்ங்கிறது என்ன? மோட்சத்திற்கான மோட்சத்திற்கு நம்மை மோட்சத்தை உணர செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்வதான ஒரு வாதம், அது சம்வாதம் அப்படின்னு சொல்றது. இப்படி வாதங்கள் பல வகையா இருக்கிறச்சே பகவான் சொல்றார். அதுல பிரபததாம்னா என்ன பார்த்தோம் நம்ம? விசேஷமாக தத்துவ நிர்ணயம் செய்யக்கூடிய, நான் பதவுரை சொல்லும் போது வாதம் செய்வோருடையன்னு போட்டேன், நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கோங்க தத்துவ நிர்ணயம். ஆனா நான் இதுல சொல்லியிருந்தேன் வாதம் அப்படின்னு போடும்போது அங்க பிராக்கெட்ல சொல்லியிருந்தேன் தத்துவத்தை நிர்ணயிக்கக்கூடிய. இதை இங்க போட்டாலும் சரி அங்க போட்டாலும் தத்துவ நிர்ணயம் செய்யக்கூடிய வாதமாக நான் இருக்கிறேன். அப்ப நான் ஜல்பத்துல இல்ல, விதண்டாவாதத்துல இல்ல, விவாதத்துல இல்ல, நான் வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். என்ன பேசினாலும் அதனால நமக்கும் பிரயோஜனம் இருக்கணும், எதிராளிக்கும் பிரயோஜனம் இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு முதல்ல பிரயோஜனம் இருக்கணும். நான் ஏதோ பேசுறேன், எனக்கு தான் வாய் இருக்கு வார்த்தை இருக்குன்னு நான் பாட்டுக்கு அடிச்சு விட்டுண்டு வேஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ், வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணவே கூடாதுங்கிறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னொன்னும் விபூதியை நம்ம சிந்திக்கிறோம்னா அதனால அது அந்த விபூதியை சிந்திக்கிறதோடைய பிரயோஜனத்தையும் சேர்த்துதான் நம்ம சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். அது அடுத்தது அக்ஷராணாமகாரோஸ்மி द्वन्द्व सामासिकस्य च अहमेवाक्षयः कालो दाताहं विश्वतो मुकः. அக்ஷராணாம் எழுத்துக்களுள் அகாரக ஆகாரமாகவும், சாமாசிகஸ்ய சமாசங்களுள் துவந்த்வஹ ச துவந்த்வமாகவும் அஸ்மி இருக்கிறேன். அகமேவ நானே, அக்ஷய காலோ அழியாத காலம், விஸ்வதோ முகக எங்கும் முகமுள்ள, தாத்தா கர்மபல தாத்தாவாகவும் அகம் நானே இருக்கிறேன். எழுத்துக்களுள் அகாரமாக இருக்கிறேன், சமாசங்களுள் துவந்த்வமாகவும் இருக்கிறேன், நானே அழியாத காலம், எங்கும் உள்ள கர்ம பல தாத்தாவும் நானே. சோ இங்க 4 விஷயம் சொல்லு. முன்னாடி பார்த்தோம் நம்ம ஓங்காரமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இந்த ஒரு சொல்லாக இருக்கிறார். கிராமஸ்யம் ஏகம் அக்ஷரம்ங்கிற விஷயத்த பார்த்தோம். இந்த இப்ப என்ன சொல்ற, இந்த எல்லா ஒலியும் சேர்ந்தது, அதாவது ஆ ஊ மா இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ஓங்காரம் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லா வகையான ஒலியும் சேர்ந்தது. நான் சொன்னேன் ஓங்காரம் அப்படிங்கிறது ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி 3 நிலைகளையும் குறிக்கிறது அப்படிங்கிறத சொன்னேன். அதே சமயத்துல ஆனா ஆ வர்க்கத்துல இருக்கிற எல்லா அந்த சவுண்ட், அந்த சிலபல் கொடுக்கக்கூடிய சவுண்ட் எல்லாம் அதுல இன்க்ளூடட். ஊ அப்படின்னா குவித்து சொல்லக்கூடிய சவுண்ட் எல்லாம் அதுல இன்க்ளூடட்.
அப்படின்னா வெளியில சவுண்ட் வராம அந்த காற்று வராம சொல்லக்கூடிய சவுண்ட் எல்லாமே அதுல இன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல இந்த அகாரத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எந்த எழுத்தை நீ உருவாக்கினாலும் இப்ப க அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறோம், தமிழ்லயும் சரி இங்கிலீஷ் ஹிந்திலயும் சரி எதா இருந்தாலும் சரி சான்ஸ்கிரிட்லயும் சரி, காங்கிற எழுத்து எப்படி உருவாருது அப்படின்னா இக்கு பிளஸ் ஆ கா அப்படின்னு உருவாருது. இதெல்லாம் நாம எங்க படிச்சோம்? உங்களுக்கு ஞாபகம் வரணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அங்கேயே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். அகாரமாக எழுத்துக்களில் நான் அகாரமாக இருக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? இந்த எல்லா எழுத்துக்களையும் இந்த ஆ சவுண்டு இருக்கு. அந்த ஆ சவுண்டு ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. அந்த ஆ சவுண்டாக நான் தான் இருக்கிறேன். அப்ப அக்ஷராணாம் அகாரோஸ்மி. அது ஏன்னு சொன்னாலும் சரி, வாயை திறந்தா ஆ, ஏ எல்லாமே வந்து இந்த ஆ சவுண்ட பேஸ் பண்ணி தான் வருது. அதனால நீ வாயை திறந்தாலே வர சவுண்டுக்கு என்னோட விபூதி தான் காரணம். அப்ப நம்ம வாயை ஜாகிரதையா யூஸ் பண்ணுமா இல்லையா? ஏன்னா அது பண்ண முடியாம எவ்வளவு பேர் அவஸ்தைப்படுறாங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கணும். பேச்சு திறமையை கொடுத்திருக்காரே பகவான் நமக்கு, அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நமக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது யூஸ் பண்ண முன்னாடி சொல்லிட்டாரு வாதம் எப்படின்னு, அதே மாதிரி இது. அடுத்தது துவந்துவ சாமாசிகஸ்யச்ச அப்படிங்கிறார். துவந்துவ அப்படின்னா ரெண்டு அல்லது மோர், டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் சேர்ந்தது. சாமாசிகஸ்யச்ச அப்படின்னா சமாசம். சமாசம்னு வந்து சம்ஸ்கிருதத்துல ஒரு இது இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா கூட்டு சொற்கள்னு தமிழ்ல இருக்கு. நம்ம சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது எல்லாமே தமிழ்ல இருக்கு. கிட்டத்தட்ட அதே வடிவத்திலேயே இருக்கும். கூட்டு சொற்கள். இப்ப கூண்டு கிளி அப்படின்னு ஒரு வார்த்தை. அது ஒரு வார்த்தையா ரெண்டு வார்த்தையா? கூண்டு பிளஸ் கிளி கூட்டு கிளி. சாரி, கூண்டு கிளி. செவ்வானம், செம்மை பிளஸ் வானம் செவ்வானம். சேர சோழ சுந்தர பாண்டியர். தனித்தனித்தனியா வேர்டுக்கு மீனிங் இருக்கு, ஆனா சேர்ந்தா ஒரே வேர்டு. இப்படி தமிழிலும் வார்த்தைகள் இருக்கிறது. அது மாதிரி சான்ஸ்கிரிட்ல நிறைய வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கு. பெரும்பாலும் இந்த சமாசத்தை வச்சுதான் வார்த்தைகளை பிரிச்சு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு இதுலதான் வந்து இந்த விசிஷ்ட அத்வைதம், துவைத்தம், அத்வைத்தம்ங்கிறதெல்லாம் பிரிக்கிறதெல்லாம் எப்படின்னா இந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கிற நியூவான்சஸ வச்சுதான் இதெல்லாம் பிரிச்சு வியாக்கியானமே பண்றாங்க. இந்த சமாசம் அப்படிங்கிறது 4 டைப் இருக்கு. இந்த கூட்டு சொற்கள் அப்படிங்கிற சொன்னேனே, அது 4 டைப் இருக்கு இதுல சான்ஸ்கிரிட்ல. ஒண்ணு வந்து அவ்யயி பாவக அப்படின்னு இருக்கு, இன்னொன்னு தத்புருஷக அப்படின்னு தத்புருஷ சமாசம்னு ஒண்ணு இருக்கு, பகுவிரீஹி சமாசம்னு இருக்கு, துவந்துவ சமாசம்னு இருக்கு. நான் இப்ப வந்து கிராமர் கிளாஸ் எல்லாம் எடுக்கல, அவ்வளவு அளவுக்கு எனக்கு கிராமரோடைய கிளாஸ் எடுக்கிற அளவுக்கான பரிச்சயங்களும் கிடையாது. ஓரளவு என்னால புரிஞ்சுக்க முடியும் அவ்வளவு. ஆனா நான் இது மாதிரி இருக்குங்கிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப நமக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் இருக்கிறச்சு ஏன் துவந்துவம் யூஸ் பண்ணாரு நமக்கு அது தெரியணும் இல்ல. நம்ம எல்லாத்தையும் எப்படி பாக்குறோம்? எது உயர்ந்தது? எத்தனையோ மலை இருக்கும்போது ஏன் சாவரானாம் ஹிமாலய, ஏன் சாவரானாம் சென்ட் தாமஸ் மவுண்ட்னு சொல்லக்கூடாது? நீ அதுக்குன்னு ஒரு பெருமை இருக்குன்னு தானே, அதனாலதானே சொல்றாரு. இந்த மாதிரி இதுல என்ன பெருமைன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக வேண்டி 4 இருக்கு அப்படிங்கறத நேம்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அவ்வளவுதான். அவ்யயி பாவகன்ற சமாசம் இந்த 3மே இருக்குல்ல, இந்த அவ்யயி பாவக, தத்புருஷக, பகுவிரீஹி, இதுல எல்லாம் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனை இல்ல, இதுக்கும் இந்த துவந்தத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சமாசங்கள் கூட்டு சொற்கள் உருவாகும் பொழுது அதுல ஒரு சொல்லுக்கு மதிப்பு இருக்கும், இன்னொரு சொல்லுக்கு மதிப்பு போகும். அந்த மாதிரிதான் அந்த உருவாக்கமே இருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் த சொல்ல வச்சுட்டா அந்த மீனிங்கே வந்து டிரைவ் ஆகும். இந்த இந்த 2 சொல்லும் சேர்த்துதான் நான் சேர்த்து மொத்தமா அதுக்கு ஈக்குவல் மதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த எல்லாத்துலயும் அவ்யயி பாவக, தத்புருஷக, இது பகுவிரீஹி, இது எல்லாத்துலயுமே. இப்போ குந்தி புத்திரக அப்படின்னு சொல்றாங்க. குந்தி புத்திரகன்னா என்ன அர்த்தம்? குந்தி புத்திரக, எப்படி அது மீனிங் என்ன வரும்? குந்தியின் மகன். அந்த இன் இருக்குல்ல, அது விட்டு போச்சு. அதை நாம வந்து சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும். குந்தியின் மகன், அதுதான் தத்புருஷ சமாசத்துல இருக்கக்கூடிய விஷயம். அப்படி பகுவிரீஹி அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு வேற ஒரு இது இருக்கும். அதுக்கு என்னன்னா, உதாரணத்துக்கு இப்போ சக்கரபாணி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இப்ப சக்கரபாணிங்கிறது யாரை குறிக்கிறது? சக்கரம் வைத்துக் கொண்டிருக்கிறவர் சக்கரபாணி, கரெக்டா? பாணினா கை, சக்கரம்னா தெரியும் உங்களுக்கு.
சக்கரம் வைத்துக் கொண்டிருக்கிற சக்கரபாணி. யாரோ ஒருத்தர் ரோட்ல போறாரு, இப்படி சுத்திட்டே போறாரு, சக்கரபாணி அப்படின்னு சொல்லுவோமானா, சக்கரபாணி டினோட்ஸ் வாட்? எப்பவுமே ஜென்ரலாவே சக்கரபாணி டினோட்ஸ் வாட் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் இல்ல, அந்த சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை அது டினோட் பண்றது. அப்படி ஒரு பொருள் பொதிந்த அந்த கூட்டு சேர்க்கை. ஒருத்தரை தான் அதுக்கு அது டினோட் பண்றது. எத்தனை பேர் வச்சிருந்தாலும் அந்த வேர்டுக்கு ஒருத்தர் தான் கிளைம் பண்ண முடியும். அந்த மாதிரி யார் ஒருத்தர் சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கறச்ச, இங்க வந்து அந்த சக்கரம் தனி பாணி தனின்னு பாக்குறது இல்ல. இந்த சக்கரபாணி அப்படிங்கறத யார் எப்பவும் சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர் யாருன்னா இவர் தான், மகாவிஷ்ணு தான். இப்படி அந்த ரெண்டையும் சேர்த்து அந்த பொருளை எப்பவும் வைத்துக் கொண்டிருக்கிறவர் உடைய அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்படி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு சமாசத்தையும் புரிஞ்சுக்கிறதுல நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. துவந்த்வ அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ராம லக்ஷ்மணர்கள் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பீமார்ஜுனவ் அப்படின்னு சொல்லுவோம். ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னக அப்படின்னு சொல்லுவோம். இதுல நீங்க சொல்லும் போதே ராமர், பரதர், லக்ஷ்மணர், சத்ருக்னர் நாலுக்கும் தனித்தனியா சொல்லும், அதுக்கான மீனிங்கும் சேர்த்தாலும் ஒரே மீனிங்கும் வருதா இல்லையா? அதான் எல்லா வேர்டுமே இம்பார்ட்டன்ட். ராமனுடைய லக்ஷ்மணன் இல்ல, ராமனின் லக்ஷ்மணன் இல்ல, இன்ன சேர்த்துக்கிறேன் உடைய சேர்த்துக்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ராமன்னா ராமன் தான், லக்ஷ்மணன்னா லக்ஷ்மணன் தான். அந்த வேர்ட்ஸ் இருக்கே அது இண்டிபெண்டாவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதுக்கு. பீமார்ஜுனவ் அப்படின்னா பீமனும் அர்ஜுனனும். அப்ப பீமன் தனியா அர்ஜுனன் தனியா ரெண்டு வேர்டுமே இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் மீனிங், இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். அப்படி அது சமாசம் தான். அந்த சமாசம் அந்த கூட்டுச்சொல் இருக்கே, அந்த கூட்டுச்சொல்ல இருக்கிற எல்லா சொற்களுக்குமே முக்கியத்துவம் இருக்கக்கூடியது அப்படின்னா அதுதான் துவந்த்வ சமாசம் அப்படின்னு அர்த்தம். இதை ஏன் பகவான் சொல்றார்? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுதான். எனக்கு சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 4 இத இருக்கு, அந்த 4ல இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்குன்னு நாம வந்து இப்ப சான்ஸ்கிரிட் கிராமருக்குள்ள போய் புகுந்து பிஹெச்டி பண்றதுக்காக இதை சொல்லல பகவான். சுவாமிஜி அதை அழகா நமக்கு எடுத்து சொல்றாரு. எப்படி அப்படின்னா, ஏன் சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம், எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. எந்த மீனிங்கும் ஒண்ணுத்தினால இன்னொன்னு குறையல, ஒண்ணுத்தினால இன்னொன்னு ஏறல. பகவான் என்ன சொன்னார்? அகம் சர்வேஷு பூதேஷு சமம் அப்படின்னு சொன்னாரு. சமோகம் சர்வேஷு பூதேஷு. அப்போ நான் சமமா இருக்கேங்கிறத இந்த வார்த்தையில கூட காமிக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு சமாசத்தை எடுத்துட்டா கூட அதுல பகவானுடைய குளோரி என்ன அப்படின்னா அவர் சமமா இருக்கிறத அதுல காட்டுறாரு. அப்படின்னு அக்ஷயக காலக, காலத்திற்கு உட்பட்டவராக அவர் இல்லை, காலத்தை கடந்தவராக இருக்கிறார். காலம் அப்படிங்கிறதே இறைவன் தான். இன்னும் சொல்ல போனா பிரவாகமான காலமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு, அழியாத காலமாக நானே இருக்கிறேன். காலம்ங்கிறது அழியாதது, போய்கொண்டே இருக்கு. அந்த அக்ஷயக காலக அப்படின்னு. விஸ்வதோ முகக அப்படின்னா எல்லா இடங்களிலும், முகம்னா எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் நிறைந்திருக்கிறார்னா எல்லா இடங்களிலும் இருக்கிறார். எதுக்கு சொல்றாரு அதான? தாத்தாகம் அப்படின்னு. நான் தாத்தாவாக இருக்கிறேன். கர்ம பல தாத்தா. நான் பண்ற கர்மாக்கு எனக்கு என்ன பலன் கொடுக்கணும்னா அவருக்கு ஒரு 360 டிகிரி வியூ இருக்கணும் என்னை பத்தி. இப்ப எல்லா இடத்துலயும் முகம் இருந்தாதான், எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருந்தாதான் அவரால் அதை 360 வியூவை பார்க்க முடியும். அப்பதான் எனக்கு கர்ம பலனை கரெக்டா கொடுக்க முடியும் இல்லையா? அது மாதிரி விஸ்வதோ முகம் தாத்தாகம் சேர்த்துக்கணும். அந்த 2 விஷயத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். எங்கும் நிறைந்து இருக்கிறார், கர்ம பலனை கொடுக்கிறார். ஏன்னா இல்லையாகும் நினைச்சு நாம ஏதாவது திருத்தனம் பண்ண முடியாது. எங்கேயா எல்லா இடங்களையும் நிறைந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இன் ஷார்ட் சொல்ல போனா நம்முடைய ஹிருதயத்துல இருக்கார். மனசாட்சியாக யார் இருக்கா? அவரேதான் இருக்கார். அதனால எல்லாவற்றிலும் நிறைந்து இருக்கிறார், அவர்தான் கர்ம பலனை கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நாம இந்த இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த வகுப்பை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு.
அறிவோம் மேடம். நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சில்